Hi friends, போட் பிராண்டில் இருந்து போட் ஏர்டாப்ஸ் 161 ப்ரோ அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் அறிமுக சலுகையாக வெறும் 999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி போட் பிராண்டில் இருந்து நல்ல ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். போட் ஏர்டாப்ஸ் 161 பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக சேலாகின ஒரு போட் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயர்பட்ஸை கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி போட் ஏர்டாப்ஸ் 161 ப்ரோ அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக இந்தியன் பிராண்ட் இந்தியாவில் தயாரித்த இயர்பட்ஸ் அதை பாக்ஸோட ஃப்ரண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் மற்றும் போட்டோட வெப்சைட்டில் அறிமுக சலுகையாக வெறும் 999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், போட்டோட ஒரு சில ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சேஃபாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கிளாஸி ஃபினிஷில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. இந்த இயர்பட்ஸை வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். 150 நிமிடங்கள் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸை ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட உங்களால் பேர் பண்ணி வைக்க முடியும். இதோட சார்ஜிங் கேஸ் மட்டும் இல்லை, இதோட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் கீழே விழல. நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணால் கூட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. அதே போல் இயர்பட்ஸோட மேலே டாப்பில் டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. இதன் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதை லான்ச் பண்ணாலும் ப்ளேபேக் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ளேபேக் கிடைக்குது. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு இந்த இயர்பட்ஸில் இருக்குது. போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னா கொஞ்சம் பேஸ் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் இருக்குது. வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஎன்எக்ஸ் டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள சின்ன நாய்ஸை கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் கேமிங் மூடு இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் டச் பண்ணால் கேமிங் மூட் ஆக்டிவேட் ஆகுது. 60 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேம் விளையாடும்போது ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மற்றும் ஏஏசி சப்போர்ட் இருக்குது.
சார்ஜிங் கேஸோட மேலே இருக்க கேப்பை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸில் IPX5 ரேட்டிங்ஸ் வந்து இருக்கனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கிறதுனால சார்ஜிங் வந்து ஸ்பீடாக வந்து ஆகுது. சார்ஜிங் கேஸை 1.5 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸை அரை மணிக்கூரில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை வந்து 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு கிளாஸி டிசைனில் கொஞ்சம் பேஸ் அதிகமான இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.